தோழர்களே, நம்ம மணி எப்பவும் பெருகணும்னு நம்ம இஷ்டப்படுறோம். எப்போ லாஸ்ட்ல போகணும்னு நம்ம இஷ்டப்படுறதில்ல. அதே மாதிரி தாங்க ஆண்டவர் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ ரட்சிக்கப்படலையோ எல்லாருக்கும் உண்டு. ஆனா அது சமமா கொடுக்கப்படல. ஒருத்தருக்கு வித்தியாசமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தாளந்துகளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணா அந்த தாளந்து பிரயோஜனம் உண்டுங்க. அதுதான் ஆண்டவர் ஒரு கதையை சொல்றார். அவர் 2வது வருகை பற்றி பேசும்போது, ஒரு மனுஷன் புற தேசத்துக்கு புறப்பட்டு போறாருங்க. அவர் போகும்போது அவர்கிட்ட இருக்கிற பணத்தை என்ன பண்றாரு? தாளந்துகளா அவருடைய வேலைக்காரருக்கு கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு 5 தாளந்து, இன்னொருத்தருக்கு 2, இன்னொருத்தருக்கு 1. ஸோ அந்த 5 தாளந்து வாங்கினவர் என்ன பண்றாரு? அதை கொண்டு 10 தாளந்து அதை மாத்துறாரு. அதே மாதிரி 2 வாங்கினவரும் 4 மாத்துறாரு. ஆனா 1 வாங்கினவர் போய் எஜமானுக்கு மறைக்கிறாரு, உலக மக்களுக்கு மறைக்கிறாரு. அந்த அந்த எஜமானுக்கு ஒரு நம்பிக்கையை துரோகம் பண்றாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் திரும்பி வர்றாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். திரும்பி வந்த பிறகு அதை ஆண்டவருக்கு ஒப்பிட்டு பேசணும். ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். நீ என்ன பண்ண? நான் உன்னை இந்த உலகத்துல வச்சனே, உன்னை உருவாக்குனேனே. ஸோ இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ண நீ? ஸோ என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர்ல நிலைத்து இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த தாளந்தை யூஸ் பண்றோமா? இல்லை நம்ம போய் மண்ணில் போச்சு வச்சிருக்கிறோமா? நிறைய பேர் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நேசப்பா சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களோட நாமத்தில் தான் பேய் ஒருத்தணும், பிசாசை துறக்கணும். அப்போ ஆண்டவர் என்னன்னு நான் அறியேன். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து செய்யறோமா? எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொன்னதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோமா? நம்ம தாளந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? Come on my friends, நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா ஆண்டவருக்கு சீக்கிரம் வரப்போகுது. இந்த ஒரு தாளந்து வாங்கணும்னு இருட்டுல தள்ளுறாங்க. ஆனா 5 தாளந்து வாங்கினவன ஆண்டவர் என்ன சொல்ற? கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தப்பாங்க, அநேகத்தின் மேல ஒன்னு அதிகாரம் வைப்பன்ற. வா, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த ஒரு தாளந்தை எடுத்து 5 தாளந்து கொடுத்து அந்த 10 தாளந்தா மாத்தின அந்த நபருக்கு கொடுக்குறாங்க. நம்ம எப்படி இருக்கும்? சில பேர் என்ன, ஆண்டவரே நீ தாளந்தே கொடுக்கலன்னுவாங்க இந்த காலத்துல இருக்கிறவங்க. நம்ம உண்மையா இருக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுளே இயேசுவே என்று சொல்ற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. நம்ம எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம தாளந்தை யூஸ் பண்றோமா? அது மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உடனே மாறுவோம், ஆண்டோடைய பாதத்துல வருவோம், ஆண்டோடைய சந்தோஷத்துல பிரவேசிப்போம் அவர் விரும்புகிறபடி. God bless you my friends. Thank you. Bye.